நம்ம கதையோட கதாநாயகனான ஜிம்மி பையர் இருக்கார் இல்லையா, அவரோட அப்பா அம்மா எல்லாருமே வந்து வெளியூருக்கு போகிறாங்க. ஸோ அவர் மெட்ரோலேருந்து சென்ட் ஆஃப் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு ரிப்போர்ட்டராக வந்து வேலை செய்கிறாருங்க. ஸோ வந்து சென்ட் ஆஃப் பண்ணிட்டு உடனே இவர் ஃபோனை வந்து எடுத்து பார்க்குறாரு, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அதில் நியூஸ் வந்திருக்கு, இந்த அவருடைய க்ரூ மெம்பர்லேருந்து ஒருத்தர் வந்து காணாமல் போயிட்டாருன்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்தோன்னே அவருக்கு பயங்கர பேனிக் ஆகிடுச்சு. ஸோ பேனிக் ஆன உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கார் எடுத்துகிட்டு அந்த லொக்கேஷன் வந்த பக்கமாக போகிறாரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. சரி என்னடா இது எதுவுமே இல்லை அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ளே வந்து போகிறாரு. வீட்டுக்குள்ளே வந்து எதுக்கு போகிறாரு அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத அவர் ஃபோன் கேமரா ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து அவர் ரிப்போர்ட்டர் இல்லையா, ஸோ சொல்கிறதுக்காக தான். ஸோ சடனாக பின்னாடி திரும்பி பார்த்த உடனே பார்த்திங்கன்னா பின்னாடி இருந்து யாரோ வந்து அவர் அடிச்சிடுறாங்க. அடித்த உடனே இவர் வந்து கீழே வந்து படுத்துடுறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோக்கு என்னாச்சுன்னு பார்க்கணுமா, அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேவா? guys, welcome to another gameplay video. ஸோ இன்றைக்கான கேம்ப்ளேயில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரானி சாப்டர் 2ல் டோர் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி போட் எஸ்கேப் போட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், நம்ம சேனலுக்கு செக் பண்ணி பாருங்கள். அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே அப்புறம் பின் கமெண்ட்லேயே வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ வீடியோக்குள்ளே பொறுத்த முன்னாடி மறக்காம லைக் பண்ணி சாப்பிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கூடவே பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அப்போ நம்ம ஒரு வீடியோஸ் எல்லாமே டக்கு டக்குனு நோட்டிஃபை நீங்களும் மிஸ் பண்ண பார்க்க முடியும். சரி வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகே, எப்போயும் போல தான் ஒரு ரூம்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. இது எப்போயும் தெரியாதா, எப்போயும் போல தான் பண்ணி வச்சுருக்காங்க. இது என்ன புதுசாக இருக்க போகுது. இன்றைக்கி வந்து கிராணியை அடித்து ஓட போகிறேன் நண்பர்கள். இந்த வந்து டே 1லே இந்த கேம் பிளேவில் வந்து நான் வந்து எஸ்கேப் பண்ண போகிறேன். நீங்கள் எல்லாம் வந்து குறித்து வச்சுக்கோங்க. நான் வந்து டே 1லேயே எஸ்கேப் ஆகிறேன். நீங்கள் வேணும்னா பாருங்கள். ஓகே, ஓப்பன் பண்ணிவிட்டு ஐயோ இந்த பக்கமாக போகிறேன். என்னடா இது கேமு எவ்வளோ கிளிச் அது. ஓகே, சத்தத்தை போட்டுடலாம். சத்தத்தை போட்டால் தான் கிழவி வரும். கிழவி மொட்டை சொட்டை 2 பேரும் சீக்கிரமாக வாங்க, சீக்கிரமாக. ஓகே, கிளவி எங்கே இருக்க கிளவி? யாரோ வராங்க. கிழட்டு பையன் வரான். கிழட்டு பையன் கழுத்தில் இருக்கிற சாவி தான் நமக்கு தேவை. ஸோ அது அப்புறம் என்னென்னு பார்க்கலாம். ஐயோ என்ன கிழவனாக்கா, கிழவன் போயிட்டான். கிழவியை காணும். கிழவி வேறா யூ கிழவி. ஏய் சொட்டை எங்கே இருக்க? ஐயோ இந்த கிழவி வர மாட்டேங்குது. கிழவி சீக்கிரமாக வா. இந்த வீட்டுக்குள்ளே வந்து ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து நானே மாட்டிக்கிட்டேன். ஐயோ கிழவன் வர வந்துட்டான். பார்த்துட்டானா அவ்வளோதான். கிழவன் வந்து இப்போ பார்க்கணும் கிழவன். பார்த்துட்டான். இப்போ வா வாடி வா. ஓகே, இப்போ இவன் வந்து இப்படி வந்தால் தான் நம்ம வந்து மேலே போக முடியும். எப்படி ஐடியா? ஓகே, நம்ம வந்து மேலே போகலாம். அங்கே இருக்குது பார்த்தீங்களா டோரு. ஓகே, மேலே போயிடுவோம். மேலே போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல இந்த கிழவன்ட்டுன்னு முதல்ல தப்பிக்கணும். கிழவன் இருக்கட்டும், வேறு எங்கேயாலும் போய் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த இடத்த உட்காந்து ஐயோ இந்த அட்டை வேறு தள்ள மாட்டேங்குது. தள்ளி தொலையா அட்டை. ஓகே, உள்ளே போயாச்சு. உள்ளே வந்து க்ரௌ பார் இருக்குது. நைஸ். கீழே வந்து 2 பொட்டி இருக்கு இல்லையா, கீழே ஒன்று மேலே ஒன்று. ஓகே, இதை வந்து தள்ளி விட்ருவோம். அதுக்கப்புறமா மெதுவாக வெளியே எட்டி பார்க்கலாம். கிழவி ஐயோ. ஓகே, மொட்டையும் இல்லை சொட்டையும் இல்லை. மொட்டை கீழே இருக்குது, சொட்டை எங்கே இருக்குதுன்னு தெரில. ஓகே, இவ்வளோ பேட்லாக்கி இருக்குது. சரி பரவாயில்ல, பேட்லாக்கி அந்த இடத்துல இருக்கட்டும். ஓகே, நம்ம வந்து இந்த பக்கமாக என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓப்பன் கிளாஸ் ஃபியூஸ் இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். ஓகே, இதுக்குள்ளே இது வந்து ஒளிகிற இடம். ஸோ இதில் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. டோர் லாக் இருக்குது. இந்த பக்கமும் எதுவும் இல்லை. இதில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதில் ஒன்றும் இல்லை. இதில் ஸ்டன் கன் இருக்குது. நைஸ், ஐ லைக் இட். இதான் எனக்கு தேவை. ஏன்னா இதை வச்சு தான் ஒரு சில சம்பவங்கள்லாம் இருக்குது. அது என்னென்னு கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போவே கமெண்ட்டில் போட்டுருங்க. ஓகே, கிழவி வாய்க்கு வர மாட்டேங்குது. ஓகே, மொட்டை சொட்டை 2 பேரும் சீக்கிரமாக வாங்க. உங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு ஷார்ட் போட்டால் தான் வந்து என்னோடய மனசு வந்து திருப்தியாகும். ஏன்னா ரிப்போர்ட் பண்ண வந்த ரிப்போர்ட்டரே நீ அடிச்சிட்டல. உள்ளே வா. வந்துட்டியா போடி. ஓகே, கழுத்துலேயே போட்டாச்சு. போயிட்டு வாங்க மேடம். ஓகே, உங்கள் புருஷனை வர சொல்லுங்கள். மிஸ்டர் கிராண்ட்பா வர சொல்லுங்கள். ஏய் கிழவா. வரான் வந்துட்டான். தலைவர் வந்துட்டிங்களா? ஓகே, நீ இந்த பக்கமாக வா. இப்படி ரவுண்ட் அடிச்சுட்டே போயிட்டு போட்டு தள்ளணும். ஏன்னா வந்து டக்குன்னு போட்டு தள்ளணும் வந்து நல்லா இருக்காது. கொஞ்சம் அப்படி பார்க்க வச்சு தான் போட்டு தள்ளணும். வா போடு. ஓகே, தலைவர் நெஞ்சில் போட்டாச்சு. ஓகே ப்ரோ, போய் வாங்க. ஏய் ஓகே, அவனை வந்து அப்படி தள்ளி விட்டதுக்கான காரணமே சாவி எடுக்கிறதுக்காக தான். ஓகே, சாவி எடுக்கிறதுக்காக போராட்டம் பண்ண முடியாது. ஓகே, கிழவி மறைஞ்சிட்டா. நீ மறைஞ்சா என்னடி எனக்கு, போடி அந்த பக்கம். ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இதுக்குள்ளே டோர் ஹேண்டில் இருக்குது. நைஸ். நமக்கு வந்து டோர் எஸ்கேப்புக்கு 2 பொருளுக்கு வந்து கிடச்சிருக்கு. இதுவே மிகப்பெரிய சக்ஸஸ் மாதிரி தான். இன்னும் டோர் எஸ்கேப் பண்ணுறது அதுக்குள்ளே என்னென்ன பேச்சு பேசுகிறான் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர். ஓகே, இந்த இடத்த போயிட்டு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம்.
ஓகே டோரண்டில் வச்சாச்சு. கையோட இந்த ரூம்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டும் போயிடலாம். அப்புறமா மறுபடியும் தேட முடியாது. இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை, இதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை, இதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லையா? அப்போ எதுக்கு இது? தூக்கி குப்பையில் போடுங்க. ஓகே இதுக்குள்ளே என்ன இருக்குது? டக் டேப் நமக்கு தேவையில்லை. ஏன்னா தேவையில்லாத பொருளாக கொடுக்குறீங்க, தேவைப்பட்ட பொருளாக கொடுங்களேன்டா. இவனுங்க வேறு ஏன்டா இப்படி பண்ணுறீங்க சார்? ஓகே இதுக்குள்ளேயும் எதுவும் இல்லை. ஓகே இதுக்குள்ளேயும் ரெஞ்ச் இருக்குது, ரெஞ்ச் தேவைப்படும் போது வந்து எடுத்துக்கலாம். இதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை, இதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. அந்த பக்கமாக மீட் இருக்குது, அப்புறமா வந்து எடுத்துக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ இந்த பக்கமாக என்ன இருக்குது? இதுக்குள்ளே க்ரோபார் இருக்குது, ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். க்ரோபார் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே இருக்கிற அந்த பொட்டியை ஓப்பன் பண்ணி அந்த பொட்டிக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓடு சீக்கிரம் கிழவெல்லாம் வந்தானா அவ்வளோதான். மொட்டை சொட்டை 2 பேரும் பார்த்தாங்க, அவ்வளோதான், நம்ம கதை காலி ஆயிரும். ஓகே இந்த பக்கமாக போயிட்டு ஓகே இந்த பக்கமாக இருக்குது. ஓகே ஓப்பன் கட்டிங் பிளேயர்ஸ் இருக்குது. இதுவுமே டோர் எஸ்கேப்புக்கு தேவையான ஒரு பொருள் தான், ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள். இப்போ வந்து கிரானியும் கிராண்ட்பாவும் எந்திரிச்சிப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த கரண்ட் வருது இல்லையா டோரில், அதை வந்து கட் பண்ணி விட்டு இப்போ இந்த சத்தம் கேட்டு கண்டிப்பாக கிராணி வரும், அதை அவனை அடிச்சிட்டோன்னா கிராண்ட்பா வருவான். இதான் என்னுடைய ஐடியா. அதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை பண்ணலாம். அவள் வர்றதுக்குள்ளே நம்ம இந்த கட்டிங் பிளேயர் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே ஸ்லெண்டர்மேனுக்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே வந்துடலாம். ஓகே சீக்கிரமாக போ கமான். ஓகே மேலே போயிடலாம். கிளவி ப்ளீஸ் வந்துடாத ப்ளீஸ். ஓகே இந்த இடத்த கட்டிங் பிளேயர்ஸை போட்டு அப்படியே க்ரௌச்லேயே கீழே போயிடலாம். ஓகே கீழே போயாச்சு. கிளவி இருக்காளா? இல்லை கிளவி அந்த அவ்வளோதான் பொட்டுன்னு போட்டுருவேன். கிளவி இல்லை, டோரை க்ளோஸ் பண்ணுவேன். ஏன்னா என்னதான் கையில் கன் இருந்தாலுமே கொஞ்சம் பயமாகவே இருக்குது, அந்த கிளவி எங்கே வந்து பொட்டுன்னு போட்டுருவாளோ அப்படின்னு. ஓகே மேலே போயாச்சு. ஓகே இந்த கதவை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஹேண்ட்வீல் இருக்குது. போட்டு டோர் எஸ்கேப்புக்கு நல்ல பொருளாக கிடச்சிட்ருக்கு, என்னன்னு தெரில. சரி பார்ப்போம் இதுக்குள்ளே என்ன இருக்குது. வெப்பன் கீ இருக்குது, பட் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா வந்து வெப்பன் கீ நான் வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த கேம் பிளேயில் வந்து நான் வெப்பன் கீ யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து ஸ்டன் கன் இருக்குது, அதை வச்சே நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து புல்லட் வேறு ரீலோட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும், எனக்கு அதெல்லாம் முடியாதுப்பா. ஓகே கீழே ஐயோ கீழே விழுந்துட்டேனே. ஐயோ நான் வேறு அந்த பக்கமாக போகிறதுக்கு போல கீழே விழுந்துட்டேன். நல்ல வேலை கிராணி வரல, வந்திருந்தால் என்ன ஆயிடுது, அவ்வளோதான். பிடிச்சி ஒரே புடி, அவ்வளோதான், செத்துருவோம், கீழே போயிடுவோம். ஓகே இந்த இடத்த ஹேண்ட் கிரனேட் இருக்கட்டும், இதை வச்சு ஒரு சில சம்பவம் பண்ணலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குது? போட் ஸ்டேரிங் வீல். அடப்போங்கடாடி, என்ன ஏமாற்றி போட்டாங்க. சரி பரவாயில்ல, இவ்வளோ நேரம் நல்ல பொருளாக தான் கிடச்சிட்டு இருந்துச்சு. இது என்னது? ஐயோ இது வேறு வந்துக்கிட்டே இருக்குது. நான் வேறு அந்த ஸ்டன் கன் எடுப்போம்னு பண்ணிகிட்ருக்கேன். இது வேறு. ஓகே இதுக்குள்ளே ஹேண்ட் கிரனேட் இருக்குது இல்லையா, ஃபஸ்ட்டு இதை எடுத்துப்போம். அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்னா அப்படியே போயிட்டு இந்த இடத்த போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஹேண்ட் கிரனேடை வந்து எடுத்துக்கலாம். இதை வச்சு தான் ஒரு சில சம்பவம் இருக்குது, அந்த சம்பவம் எல்லாத்தையுமே பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கீழே யாரும் இருக்காங்க. ஓ மொட்டை சார் இருக்கார், மொட்டை. ஓகே சொட்டையும் வந்தால் நம்ம வந்து இரட்டை சம்பவம் பண்ணிடலாம். ஆனால் சொட்டை வரணுமே. சொட்டை சீக்கிரமாக வா சொட்டை, நீ இல்லாமல் எப்படி சொட்டை, ஏன் சொட்டை இப்படி பண்ணுற? ஏய் கிழவி சீக்கிரமாக வா பார்க்கலாம். உன்னை வச்சுட்டு இந்த டுயட்லாம் நல்லா பாட முடியாது. உன் புருஷனே பாட மாட்டேன், நான் இதுக்கு பாடணும். ஐயோ இது வேறு வேறு வழி இல்லைங்க. இவனுக்கு மட்டுமே இந்த ஹேண்ட் கிரனேட்டை போடுவோம். கீழே போனால் கண்டிப்பாக அவள் வருவா, அவளை வச்சு சம்பவம் பண்ணிடலாம். இப்போதே போட்டு பார்ப்போம், கடைசி டைமில் வந்தாலும் வருவா. அது இல்லைன்னா தூக்கி ஒரே கடியாக போட்டுற வேண்டியதுதான். போட்டோம்னா தலைவர் வந்து அவுட் ஆயிடுவார். தம்பி என்ன போட்டுடலாமா? இங்கே போட்டுருவோம், வேறு வழி இல்லை, போட்டுருவோம். அவ்வளோதான். இப்போ வந்து எஃபெக்ட் காட்டுறதுக்குள்ளே அந்த பக்கமாக போயிடலாம். ஓகே அவ்வளோதான். கிராண்ட்பா இஸ் நவ் கோன் அபவுட் 2 minutes 30 seconds. கேரட்டு பையன் போயிட்டான். இப்போது ஸ்டன் கன்னை எடுத்துக்கிட்டு போயிடலாம். ஓகே இந்த பக்கமாக மெதுவாக கீழே இறங்கலாம். ஏன்னா கிராணி வந்து பாக்கி இருக்கா போட்டு தள்ளுறதுக்கு. ஸோ வந்து இந்த வெண்ட் வழியாக கீழே போயிடலாம். சத்தத்துக்கு கிராணி வந்தால் நல்லது, ஏன்னா போட்டு தரலாம், கையில் கன் இருக்குது. ஸோ அந்த டைமில் பயம் இல்லை. ஓகே கிராணி கீழே தான் இருக்கு. ஆனால் போகிறாளே ட்ராப்பு, ட்ராப்பில் மாட்டக்கூடாது. இப்படி நைஸாக போயிடலாம். ஐ எம் அ ப்ரோ பிளேயர், ஐ எம் அ ப்ரோ பிளேயர் ஆஃப் த இயர் அப்படி சொல்ல முடியாது, ப்ரோ பிளேயர்ரா நான். ஓகே கிளவி அவ்வளோதான். ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ளே கிளவியை போட்டு தள்ளியாச்சு. கிளவி போ, கிளவி அவ்வளோதான். கிளவிக்கு வந்து பாட்டெலாம் ஐயோ ஒரு டயலாக்கை பேச விட்றாங்களா, ட்ராப்பை போட்டு வச்சுருக்கு கிழட்டு கிழவி. இது பொல்லாத நாட்டு கிழவிங்க. இந்த கிழவியை போலாம் அடித்து சாக வைக்கணும். இந்த கிழவி மூல போட்டு தள்ளணும்.
இருங்க இங்கேருந்து வெளியே போவோம். அந்த பேட்லாக்கி வச்சு அந்த பூட்டை திறப்போம். இந்த டோரை மட்டும் அன்லாக் பண்ணிட்டோம், அவ்வளோதான். வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். வாழ்க்கையில் இல்லை, ஐயோ சும்மா பாட்டு சொல்லிட்டு இருக்கணும். சரி அப்படிலாம் இல்லை, ஒன்றுமே கிடையாது. இருங்க இதை வந்து அன்லாக் பண்ணியாச்சு, அவ்வளோதான். கிளவி உங்கள் வீட்டிலேருந்து நான் தப்பிக்க போகிறேன்டி, முடிஞ்சால் தொட்டு பாருடி. வேறாண்டி நில்லுப்பா, தாத்தாக்கு பாய் சொல்லிட்டு போப்பா. அதெல்லாம் முடியாது பாட்டி, என்னால் அதெல்லாம் முடியாது. அந்த ஆளுக்கெலாம் வெயிட் பண்ண முடியாது. அந்த ஆள் வந்தான்னா அவ்வளோதான், தடி எடுத்து அடித்து போட்டுருவா. ஓகே, இந்த பக்கமாக என்ன இருக்குது? இந்த பக்கம் ஒன்றும் இல்லை, பார்த்ததெல்லாம் தானே இருக்குது. இன்னும் என்ன இருக்குது? சரி ஓப்பன் பண்ணுவோம். குட்டிச்சாத்தான்கிட்ட என்ன இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். கீழே போயிடலாம். கமான் கீழே போயிடலாம். கீழே போயிட்டு ஹேண்ட் வீல் மூலம் எடுக்கணுங்க. இவங்ககிட்ட என்ன இருக்குன்னு பார்த்துட்டு ஹேண்ட் வீலை எடுத்துகிட்டு ஒரு திருக்கணுன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறமா க்ரோபாரும் கிடச்சிருச்சாக்குமா, அந்த பிளாங்க்கெல்லாம் எடுத்துட்டோம், அவ்வளோதான். எஸ்கேப்பே கம்ப்ளீட் ஆயிரும். பரவாயில்லையே, ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீலிங். என்னன்னு தெரில, என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ மேலே போயிடலாம். மேலே போயிட என்ன இருக்குது எல்லாம் பார்த்ததாக தான் இருக்குது. என்ன ஒன்றுமே இல்லையே, எதையுமே காணோம். ஓகே, மேலேயே போயிடலாம். ஓகே, மேலே எதுவுமே இல்லை. மேலே போய் மேலே தான் ஹேண்ட் வீல் இருக்குது. ஹேண்ட் வீல் எடுக்கணும், அதுதான் நமக்கு வந்து தேவை. ஹேண்ட் வீல். ஓகே, ஹேண்ட் வீல் எடுத்தாச்சு. கிளவி வந்துடவே வந்துடாத. நீ வந்துடவே வந்துடாத. ஓகே, கிளவி இல்லை, கிளவி வரமாட்டா. ஓகே, நம்ம வந்து கீழே போய் இதை வச்சு ஒரு திருக்கணுன்னா அவ்வளோதான். அதுக்குமா க்ரோபார் கிடச்சிருச்சு. ஸோ வந்து எஸ்கேப்பும் நியர்லி கம்ப்ளீட் ஆகிடும். கீழே போயிடலாம். ஓகே, யாருமே இல்லை. ஓகே, இப்போ டக்குன்னு போய் ஒரு திருக்கணுன்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. திருக்குறான், அவ்வளோதான். ஒரே திருக்கு, அவ்வளோதான். இப்போ வந்து அதை திருப்பியாச்சு. இப்போது நமக்கு வந்து ஒரே ஒரு பொருள் தான் தேவை, க்ரோபார். அதை வந்து எடுத்துகிட்டு வந்தோம்னா எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் போதும், வெளியே ஒரு ஐயோக்கிய ராஸ்கல். கிளவி ஏங்க, கடைசி நேரத்தில் வந்து என்ன சொல்கிறது, வந்து டே 1ல் எஸ்கேப் ஆகலான்னு நினச்சேங்க. கடைசியில் டே 2க்கெலாம் கொண்டு வந்து விட்டுருச்சு. நாட்டு கிழவி. மேலே வந்து பார்த்துக்கிறேன். உன்னால் என்ன பண்ண முடியுமே பண்ணுடா வெண்ண. ஓ, எனக்கே சவாலா? பார்க்கலாமா? இந்த வீட்டை விட்டு நான் எஸ்கேப் ஆகிறேன்னா இல்லையான்னு பாடுறி. நாட்டு கிழவி மூலமாக நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும். டே 1ல் எஸ்கேப் ஆகிருக்கலாங்க. அநியாயமாக வந்து கொஞ்சம் முன்னாடி பார்த்துருக்கலாம். சரி பரவாயில்ல, என்ன பண்ண, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இடத்த போயிட்டு பதுங்கிடுவோம். சரி ப்ளீஸ் நான் பார்த்துறேன். தயவு செய்து கீழே இவங்க 2 பேரும் போய் மேலே வர்றதுக்குள்ளே இவங்க 2 பேருக்குமே நான் வந்து சம்பவம் பண்ணிடலாம். என்னென்னு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்துலையே பார்ப்பீங்க. கிழவி ஒரு ரிப்போர்ட்டரை பிடிச்சி என்னை பாடுபடுத்துகிற நீನು. கேரட்டு பையன் போகிறான், நல்லா பாடிக்கிட்டே போகிறேன்ல, இது வரேன். ஓகே, கிழவி வருது. கிழவி போ. என்ன மெதுவாக நடக்கிற, ஃபாஸ்ட்டாக நட, போ. இப்போதான் ஒரு மிகப்பெரிய சம்பவம் இருக்குது. என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? இந்த ஸ்டன்கன் எடுத்து 2 உயிர்களையும் போட்டு தள்ள போகிறேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்க இல்லாமல் மறக்காமல் லைக் பண்ணி விட்ருங்க. ஓகே, சம்பவம் பண்ணிடலாமா? ஓகே, கிளவி எங்கே இருக்க? கிளவி, அடியே நாட்டு கிளவி எங்கே இருக்கடி? சீக்கிரமா வா. கிளவி இங்கே இருக்க. கிளவி இங்கே இருக்க. வா. டேய் குய்யால இருடா, உன்னை வந்து இந்த பேட்டை வச்சே பொளந்து எடுத்துடுறேன். அதாவது மக்களே, அவள் வந்து பொளந்தெடுக்க போகிறேன்னு சொன்னான், அதனால் நான் வந்து பொளந்து எடுத்துட்டேன். ஓகே, இப்போ வந்து கிழட்டு பையன் வரணும். கிழட்டு பையன் வந்துட்டான். ஐசியூன்னு சொல்லிட்டு வரான். என் கிராணி மேலேயே நீ கை வச்சிட்டியா? உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். போயிட்டு வா கிழவா, லவ் யூ, போயிட்டு வா. ஓகே, கிழவனும் 2 நிமிஷத்துக்கு போயிட்டான். இப்போ டக்குன்னு போயிட்டு க்ரோபாரை எடுத்துகிட்டு வந்து அன்லாக் பண்ணிட்டு இங்கேருந்து வெளியே டக்குன்னு போவோம், இல்லைன்னா வந்து பிடிச்சிருவானுங்க. ஓகே, டக்குன்னு போயிட்டு போய் எடுத்துகிட்டு வரணும். எங்கடா அதை க்ரோபார்? ஐயோ க்ரோபார் வர காணுமே. இங்கே இருக்குது. நல்ல வேலை, பயந்துட்டேங்க, எங்கே காணாமல் போயிடுச்சோன்னு சொல்லிட்டு. சரி பரவாயில்ல, நம்ம வந்து இந்த எஸ்கேப்பை வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஆனால் ஒரு இடத்துல மட்டும் மொக்க வாங்கிட்டோம். அது என்னென்னு உங்களுக்கே தெரியும். டே 1ல் எஸ்கேப் ஆகிறேன்னு சொல்லிட்டு டே 2ல் தான் எஸ்கேப் ஆகிறோம். சரி பரவாயில்ல, எஸ்கேப் ஆகும். ஓகே, இது 2யுமே திறந்து விட்டுட்டு இதை ஒரு கிளிக்கு பண்ணோம்னா அவ்வளோதாங்க, எஸ்கேப் கம்ப்ளீட். ஸோ ஃபைனலி நம்ம கிராணி சாப்டர் 2ஓட டோர் எஸ்கேப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்றைக்கான வீடியோஸ்க்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியலி என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.